எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் முறைமையில் இருக்கிறவங்களுக்கு, பழைய ஆசாரிய முறைமையில் இருக்கிறவர்கள் அவங்க வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த தேவாலயத்தின் எல்லைக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன? அப்பப்போ பலி செலுத்த ஜனங்க வருவாங்க, பலி செலுத்தணும். அந்த பலி செலுத்தி முடிஞ்ச பிறகு அந்த கறியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்தியாக சர்ச்சுக்குள்ளே உக்காந்துட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். இதை தவிர வேறொரு வேலைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படிப்பட்டதல்ல. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆசாரிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளையே வேற. அவங்க தேவாலயத்தின் எல்லையை விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கட்டளைகள் அல்ல. நாம் புதிய ஏற்பாட்டின்படி உருவாக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட ஆசாரியர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்னன்னு தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் சபைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உக்காந்துட்டு பலியை செலுத்திட்டு அந்த பலியில வர்றத சாப்பிட்டுட்டு திருப்தியாய் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது பழைய ஏற்பாட்டு முறைமைப்படி இருக்கிற ஆசாரியத்துவம். புதிய ஏற்பாட்டின் முறைமைப்படி இருக்கிற ஆசாரியத்துவம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், சகல கிராமத்துக்கும், சகல பட்டணத்துக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியத்துவம். அன்பான தேவ ஊழியனே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தானா? உன் மேல இருக்கிற ஆசாரியத்துவம் அப்படிப்பட்ட ஆசாரியத்துவமா? நீ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இல்ல பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா? பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருந்தா மாத்திரம்தான் நீ சபையில உட்கார்ந்து அங்க இருக்கிற பலிகளை செலுத்தி அங்க இருக்கிற காணிக்கையை வாங்கி அங்க இருக்கிற தசம பாகத்தை வாங்கிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கணும். நீ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா இருந்தால் நீ உட்காருவதற்காக அபிஷேகம் பண்ணப்படல, ஒரே இடத்துல இருப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்படல. நீ புறப்பட்டு போகவும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு சத்தியம் அறிவிக்கவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இயேசு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் வந்தார். புதிய உடன்படிக்கையின் அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. இயேசுவினுடைய ஊழியம் எப்படி இருந்தது? ஒரு ஆலயத்தை கட்டிட்டு அங்கேயே உட்காந்துட்டு தசம பாகம் காணிக்கையும் வாங்கிட்டு தன் சீஷர்களோட நல்லா ஜாலியா பலி செலுத்தி அங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டா உட்கார்ந்துருந்தார். இயேசு ஊராய் சுற்றினார், கிராமங்களுக்கு போனார், பட்டணங்களுக்கு போனார், எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். காரணம், அவர் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியர். புதிய உடன்படிக்கையின் அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. நீயும் இந்த புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரராயிருந்தால், புதிய உடன்படிக்கையின் ஆசாரியனாயிருந்தால், ஒரே இடத்தில் இருப்பதை தவிர்த்து விட்டு உனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை, சத்தியத்தை, சுவிசேஷத்தை சுமந்து உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, தேசங்களுக்கு, கிராமங்களுக்கு அறிவிக்கப்பா. பழைய உடன்படிக்கையின் ஆசாரித்துவத்துக்குள்ள இல்லை, அந்த அபிஷேகத்துக்குள்ள இல்லை, அந்த அழைப்புல இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது. உனக்குள்ளேயும் எனக்குள்ளே இருக்கிற அழைப்பு புதிய உடன்படிக்கையின் அழைப்பு, புதிய உடன்படிக்கையின் அபிஷேகம். சபைக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளையே, நீ ஒரு இடத்தில் இருப்பவன் அல்ல, நீ புறப்பட்டு போகக்கூடியவன். அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசாரித்துவம். God bless you.